கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையான இந்த வேளைக்காக நன்றி. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அன்பான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் துதியெல்லாம் கர்த்தர் அங்கீகரிப்பீராக. எங்கள் துதிகளை எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் நடுவில் பிரசன்னமாக இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் சுவாமி, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நம்ம இணைந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். தாயின் கருவில் உருவான நாள் முதல் கொண்டு நம்முடைய முதல் சுவாசத்தை நாம் எடுத்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை தாங்கி சுமந்து ஏந்தி இருக்கிற கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை துதித்து பாடப்போகிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவர் நல்லவர் என்று துதிக்க போகிறோம். இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏற்றி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். ஓ, தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் சுமந்து காத்த தேவனே, என் உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். ஓ, மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. ஆமென். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் நமக்காக ஆவியானவர் கொடியேற்றுகிறார். இதுவரை உதவி செய்தவரே, நல்லவரே, இனியும் செய்வீரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. நான் மறவேன் துதிப்பேன் இதயத்தோடு. என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே,
எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் 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 நீர் செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர். ஆமென். என்னை விசாரிக்கும் நல்தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்தகப்பனவர். அல்லேலூயா. ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. எங்களை விசாரிக்கிற ஆண்டவராய் நீர் இருக்கிறபடினால ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நித்திய கன்மலையாக இருக்கிறார். அதாவது கண்மலை அப்படின்றதே அசைக்கப்பட முடியாத ஒன்று. அது நித்திய கண்மலை அப்படின்னா என்றென்றைக்கும் அசைக்கப்பட முடியாத ஒன்று தான் கண்மலை. அப்படி போல தேவன் நம்ம லைஃப்ல இருக்கிறார். நம்ம அசைக்கப்பட விடாதபடிக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவர் மேலே இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கண்மலையாக கிறிஸ்துவின் மேலே நம்ம கட்டப்பட்டிருக்கோம். அதனால் ஒரு காரியம் புரிந்து கொள்ளலாம். எவ்வளோ வெள்ளங்கள் வந்தாலும் புயல்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை அசைக்க விட மாட்டார். இந்த கண்மலையாம் கிறிஸ்துவை இப்பொழுது நம்ம பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நீர் என் கண்மலை, நீர்தான் என்னுடைய கோட்டை, என்னுடைய ரட்சிப்பின் தேவன், என் துருகம் நீங்க தான் சொல்லி அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? Shall we sing together? கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரந்தன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்யக்கும் நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்யக்கும் என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாய் இருந்தீர்.
ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென், ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவரே, எங்கள் பலனும் எங்கள் கோட்டையும் எங்கள் கேடகமுமா இருக்கிறீர். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. விவரிக்க முடியாத, சொல்ல முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நீர்தான் சுவாமி. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். வேதம் அப்படிதான் சொல்லுது, ஆராய்ந்து முடியாத செயல்களை செய்கிறார். ஆமென். நமக்கு இருக்கிற அறிவினால விவரித்து சொல்ல முடியாத அளவு பெரிய காரியங்களை இந்த கர்த்தர் செய்கிறார். இந்த தேவனை நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. நம்ம லைஃப்ல இன்றைக்கும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள், விவரிக்க முடியாத காரியங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அவ்வளோ சூடு நிறைந்த அக்கினியின் நடுவில் கர்த்தர் அவனோட முடி கூட கருகாமல் வெளியே கொண்டு வந்தார். ஆராய்ந்து முடியாத, சொல்ல முடியாத அதிசயம். அல்லேலூயா. தண்ணீரின் நடுவில் மூழ்கி கொண்டிருந்த பேதுருவை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். அவர் தண்ணீரின் மேலே நடந்து வந்து காற்றையும் கடலையும் ஆண்டவர் அமர பண்ணுகிறார். ஆராய்ந்து முடியாது. 3 நாட்கள் ஆகியும் மரித்து போனவனுடைய சரீரத்தை திரும்பி ஆண்டவர் உயர்த்திட செய்கிறார். ஆராய்ந்து முடியாத காரியம். உங்கள் வாழ்க்கையில் கூட மரித்து போனவைகள், மறக்கப்பட்டவைகள், முடியாதவைகள் என்று எது இருந்தாலும் இன்னைக்கு உற்சாக மனதோடு கர்த்தரை ஆராதிங்க. விவரிக்க முடியாத, ஆராய்ந்து முடியாத அதிசயத்தினால இன்றைக்கு உங்களை கர்த்தர் வந்து சந்திப்பார். எங்களோட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்களேன். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற சர்வ ஞானியே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். இயலாமையில் நீ செயல்படுவீர். உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உன்
ஸ்தோத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு என் மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கோலும் தடியுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். ஆனா இன்றைக்கு 2 பரிவாரங்களோடு நான் வந்திருக்கிறேன் என்று யாக்கோபு சாட்சி சொன்னார். ஆண்டவருக்கு நம்மை ஆசீர்வதிக்க கோலும் தடியும் கூட தேவையில்லை. அவருடைய வார்த்தை ஒன்று போதும். அப்படி வாக்குத்தத்தம் ஒன்று போதும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்க விசுவாசத்தோடு உறுதியாய் கர்த்தரை ஆராதிங்க. உறுதியாய் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாராலாடும். பெரும் கோலும் இரு பரிவார். ஆமென். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவிப்பீர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா சர்வ ஞானியே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்கிறவரே சர்வ ஞானியே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்போம். கிரகிக்க முடியா சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். யோனத்தான் ஒரு முறை இப்படி சொன்னான். கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அநேகம் பேரை கொண்டாகலும் உதவி செய்வது நம்முடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு அந்த வார்த்தையை நான் நம்புவோம். கொஞ்சத்தை கொண்டோ நிறைவை கொண்டோ நமக்கு உதவி செய்ய ஆண்டவருக்கு லேசான காரியம். நமக்காக ஏதோ ஒன்றை செய்வார். இந்த நாளில் செய்கிறார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க. தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. சர்வ ஞானியே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வல்லமையுடையவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும்.
எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்க உம்மை வரவேற்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் சுவாமி. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுவார் என்று அவளோடு நம்ம காத்திருப்போம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்க போகிறேன். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எப்போ இந்த ஜெபம் செய்யப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால், அதே அதிகாரம் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோட் தாமாரிலே இருக்கிறார்கள் என அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இதுதான் பிரச்சனை. யோசபாத் ஆண்டு கொண்டிருந்த நாளில் மோவாப் புத்திரர், அம்மோன் புத்தர் இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி ஒரு பெரிய கூட்டமாக எழும்பி வருகிறார்கள், இந்த சின்ன ஜனது கூட்டத்தை எதிர்ப்பதற்கு மேற்கொள்வதற்கு என்று. இப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யோசபாத்தினுடைய ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த யோசபாத் எப்படி ப்ரே பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்தை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, அதே சமயம் என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியல அப்படின்ற சிச்சுவேஷன். இன்றைக்கி என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இதுதான், வாட் டு டூ, என்ன செய்வது. நம்மள நிறைய பேர் இப்படிப்பட்ட தருணத்தில் நிர்பந்தங்களில் வந்து நிற்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு நமக்கு தெரியல. நம்ம எதிர்க்கிறவர்கள் ரொம்ப பெரிய பலவான்களாக இருக்கிறார்கள். நம்மால் எதையுமே அவங்களுக்கு விரோதமாக பண்ண முடியல, எழும்ப முடியல. அப்படிப்பட்ட தருணத்தில் நம்ம என்ன செய்வோம், என்ன செய்வோம்? அதுதான் இன்றைக்கி இருக்கிற இந்த வேதத்திலிருந்து நம்ம ஒரு லெசன் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ யோசபாத் அங்கே போய் நின்று ஜெபிக்கிற நேரத்தில் இப்படி சொல்கிறாரு, நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியல, இவங்களுக்கு விரோதமாக நிற்கிறதுக்கு பலனும் இல்லை. அப்படிப்பட்ட தருணத்தில் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். என்ன செய்வதுனே தெரியாமல் திகைக்கிற வேளைகளில் நம்ம செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய கண்கள் உலகத்தை விட்டு, நம்முடைய நம்பிக்கைகள் எங்கே இருக்கிறோ அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்முடைய கண்கள் இயேசுவை காண வேண்டும். ஒரு அல்லே சொல்லுவோமா? நம்முடைய கண்கள் இயேசுவை காண வேண்டும். அந்த பேதுரு தண்ணீரில் நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இப்படி ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அவன் எப்போ இயேசுவின் மேலே இருந்த தன்னுடைய கண்களை அந்த காற்றின் மேலும் அலையின் மேலும் மும்முரமாய் அடிக்கிற பெரிய புயலின் மேலும் அந்த கண்கள் மாறினதோ, அந்த பார்வை மாறினதோ, அப்பொழுதுதான் அவர் மூழ்க ஆரம்பித்தார். அதுதான் அன்றைக்கி நமக்கும் ஆண்டவர் மேலே நம்முடைய கண்களை பதிய வைக்கிற வரைக்கும் நம்ம மூழ்காதபடி கர்த்தர் காத்து கொள்வார். நம்ம என்ன செய்யணுன்னே தெரியாமல் எதிர்காலமே இருட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட முதல்ல ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்கும். நம்முடைய கண்கள் கர்த்தர் ஒருவரையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது, தேவனுடைய ஆலோசனை என்னவா இருக்கும் அப்படின்னு அறிந்து கொள்ள நம்ம ஒருமனப்பட ஆண்டவர் விரும்புகிறார். அன்றைக்கி பாருங்கள், யோசபாத்
ஒரு உபவாச நாளை கூறி நிறைய பேர் சிறுவர்களும் பெரியவர்களுமா எல்லாரும் ஆண்டோடைய பிரகாரத்தில் வந்து இது ரொம்ப கடினமான நாள், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க ஆண்டவரோட பிரசன்னத்துக்கு வந்தார்கள். ரெண்டாவது, ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். நீங்கள் குடும்பமாக இருந்தீங்கன்னா இல்லை சபையாகவோ இல்லை ஒரு குழுவாகவோ ஒருமனப்பட்டு ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். முதல்ல நம்மளுடைய கண்கள் ஆண்டவர் விட்டு இங்கேயும் அங்கேயும் போகக்கூடாது. ரெண்டாவது, ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஒரே சிந்தையில் ஆண்டவரை பிடித்து கொண்டு ஆண்டவரே உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. எங்கே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற அனுபவம் உண்டோ அங்கே கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடு வரும், அங்கே கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வரும், அங்கே கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒரு வழி நடத்துதல் வரும். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோடனே அவர்கள் நடுவில் இருந்து ஒரு தீர்க்க தரிசனம் புறப்பட்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்ற வார்த்தை வெளிப்பட்டது. அதனுடைய முடிவை நம்ம பார்த்தீங்கன்னா 3 நாள் பெரிய போராட்டம். ஆனால் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஆண்டவர் யுத்தத்தை முறித்து போட்டார். 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடி கர்த்தருக்கு பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். அவ்வளவாய் அன்னைக்கு ஆண்டவர் அவங்களை வழி நடத்தி எவ்வளோ ஏராளமான பொருட்களையும் செல்வங்களையும் கர்த்தர் கொடுத்து காரியத்தை தலைகீழாய் மாற்றி போட்டார். முன்னாடி ஆரம்பிக்கிறப்போ என்ன செய்யுதுனே தெரியல ஆண்டவரே அப்படின்னு வந்து நின்னவங்க இன்னைக்கு கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடுகிற அளவுக்கு ஒரு மாற்றம் வந்தது. காரணம் இந்த 2 விஷயம்தான். அவர்கள் கண்கள் கர்த்தரை பார்த்து கொண்டிருந்தது, அவர்கள் ஜெபிக்கும்படி ஒருமனப்பட்டார்கள். இன்னைக்கு இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட பேச விரும்புகிறார். என்ன செய்யனே தெரியல, மூழ்கி கொண்டிருக்கிறோம், நம்ம மாண்டு கொண்டிருக்கிறோம், இந்த வியாதியில் மரித்து கொண்டிருக்கிறோம், இந்த கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறோம், உறவுகளில் இருக்க பிரச்சனையில் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோன்னு யாரெல்லாம் கதறி கொண்டிருக்கீங்களோ இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட அதுதான் கேட்குறார். எதை குறித்தும் நீ உன் சிந்தையில் கொண்டு வராமல் உன் கண்களை இயேசுவின் மேலே பதியவை. அவரிடத்திலிருந்து ஒத்தாசை. அவர் தான் நம்முடைய கண்மலை. நம்ம பாடலில் பாடினது போல் அவரே ஒத்தாசை, அவரே தயவு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமான முடிவு உண்டு. அவரையே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமான விடுதலை நமக்கு உண்டு. அல்லேலூயா. நம்முடைய கண்கள் இயேசுவை பார்க்கட்டும். 2வது, ஜெபிக்க மறந்துடாதீங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் சொல்கிறேன், தேவன் எங்கேருந்தும் உங்களுக்கு ஆலோசனை உதவியை அனுப்புவாரோ நமக்கு தெரியாது. சின்சியரான ஹார்ட்டோடு தேவனை நோக்கி மன்றாடி கொண்டு மட்டும் இருப்போம், தேவன் நமக்கு உதவியை அனுப்புவார், ஒரு வார்த்தையை அனுப்புவார். அது மட்டும் இல்லை, நாம் வெற்றி அடையும்படி கர்த்தர் செய்வார். ஸோ இஃப் யூ ஹேவ் திஸ் கொஸ்டின், என்ன செய்யுதுன்னு தெரியலனா இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருமனப்பட்டவர்களாய் கூடி ஜெபிக்க ஆரம்பித்து கர்த்தர் ஒருவரையே பார்த்து கொண்டிருங்க. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போலவே நான் சொல்கிறேன், உங்களுக்கும் பெராக்காவின் அனுபவம் வரும். 26ஆம் வசனத்தில் இப்படி போட்டிருக்கு. 2 நாளாகமம் 20:26 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் புலம்பலும் போராட்டமும் ஸ்தோத்திரமும் துதியுமாய் நிச்சயமாய் மாறும். எப்பொழுது என்றால், நம்ம உள்ளங்கள் கர்த்தரை துதிக்கிற துதியும், நம்முடைய வாய்களில் ஜெபமும், நம்முடைய கண்கள் கர்த்தரை பார்க்கிற பார்வையுமாய் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய திண்டாட்டங்கள் கொண்டாட்டங்களாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ வாட் டு டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ சிம்பிளி சே, may your face be upon Jesus, may your eyes be upon Jesus, and may your knees be towards Jesus, and start to pray. மீதி எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் உங்களோடு ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, அன்பான பிள்ளைகள் இன்னைக்கு எந்த பாரத்தோடு, என்ன கவலையோடு, என்ன சூழ்நிலையோடு உங்களை பார்த்து கொண்டிருக்காங்களோ நான் அறியேன். ஆனால் இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். கலங்காமல் திகையாமல், நம்ம எதை குறித்தும் தவறான ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காம கர்த்தரிடத்தில் வந்து அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்யும் ஆண்டவரேன்னு நம்ம வெயிட் பண்ணாலே போதும், கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவனே, நீர் அப்படியே காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்காய் வாய்க்க பண்ணுவீராக. யாரெல்லாம் வேதனையிலும் கண்ணீரிலும் கடனிலும் இருக்கிறாங்களோ இன்னைக்கு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு பண்ணுவீராக. நிறைய போராட்டத்திலும் பிசாசின் பிடியிலும் ஆவிக்குரிய யுத்தத்திலும் இருக்க முடிய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உம்மாலே ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே.
யாரெல்லாம் இன்னைக்கு தங்களுடைய பார்வையை உங்கள் பக்கமாக திருப்புறாங்களோ, கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்று அறிக்கை பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. வாட் டு டூ அப்படின்ற கேள்விக்கு கர்த்தர் இன்னைக்கு பதில் சொன்னதுக்காக நன்றி. எவ்வளோ பெரிய இக்கட்டோ, எங்கே திரும்பினாலும் உதவியற்ற சூழ்நிலையோ, அடைக்கப்பட்ட கதவுகளோ எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிற உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, பெராக்காவில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினது போல நாங்களும் எங்கள் கர்த்தர் எங்களுக்கு இதை செய்தார் என்று உம்மை துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் கொண்டாடும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய திருச்சபையினுடைய ஆண்டு விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஊழியம் ஆரம்பித்து 9 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது திருச்சபை ஊழியத்தில். ஸோ அப்படியாக 2024 ஆண்டில் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் 24 மற்றும் 25 தேதிகளில் சிறப்பு கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆகஸ்ட் 24 அன்று சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பிஷப் மாணிக்கம் ஹால், கீழ்ப்பாக்கம் அல்லது புரஷுவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிஷப் மாணிக்கம் ஹாலில் நமக்கு 24ஆம் தேதி மாலையும் 25ஆம் தேதி மாலை பொன்மார் என்ற பகுதியிலும் நமக்கு கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டங்களில் இந்த ஆண்டு விழாவை சிறப்பிக்கும்படி தேவன் நம்மிடத்தில் அனுப்புகிற ஊழியக்காரர் பிரதர் ஸ்டீஃபன், காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரீஸ், அதிலிருந்து வருகிற பிரதர் ஸ்டீஃபன் அவர்கள் நம்ம மத்தியில் ஆண்டோடைய வார்த்தை பிரசங்கிக்க போகிறார்கள். அதனால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதை குறித்தாவது உங்களுக்கு மனக்கவலை இருந்து ஜெபிக்கணும், ஒரு வார்த்தை வேணும்னா கண்டிப்பாக திரையில் தெரிகிற என்னுடைய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களோட ஜெபிப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைவோம். நிச்சயமாய் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் நாங்கள் வாக்களிக்கிறோம். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கும் என்றால், இல்லை ஊழியத்தில் தொடர்பு கொள்ள விரும்புனீங்கன்னா எங்களோட ப்ளீஸ் பி இன் டச். இந்த எண்களில் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை நீங்கள் கால் பண்ணலாம். உங்களோடு நாங்கள் தொடர்பில் இருக்க விரும்புகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.